ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக எப்படி ரிசோர்ஸ் கேதர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபாஸ்ட்டாக ரிசோர்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்கல்3 தான் பெஸ்ட்டு. நான் ஸ்கல்3ல் என்னென்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி ரிசோர்ஸ் கேதர் பண்ணுறோங்கிற மெத்தடு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஸ்கல்3 நீங்கள் விளாடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆர்மர் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஆர்மர் மினிமம் 150 அந்த மாதிரி இருக்கணும். நான் ஸ்கல்3 போகிறதுக்கு முன்னாடி இந்த லெதர் ஆர்மர் 2 இல்லைனா 3 எடுத்துகிட்டு போவேன். அடுத்து நான் என்ன எடுத்துகிட்டு போவேன்னா கஸ்ட் மேஸ் தான் ரொம்ப பெஸ்ட்டு வெப்பன்னு சொல்லலாம். இந்த கஸ்ட் மேஸ் எதுக்கு யூஸ் ஆகுனா உங்களுக்கு பெரிய பெரிய மான்ஸ்டரை கில் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நான் எடுத்துக்குவேன். அடுத்து நான் என்ன அப்படி உங்கள்கிட்ட இந்த கஸ்டமைஸ் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா பேஸ்ட் ஆஃப் ஸ்வார்டு ஒரு 2 எடுத்துக்கலாம். ஓகே, பேஸ்ட் ஆஃப் ஸ்வார்டு. அடுத்து உங்களுக்கு என்ன வேணும்னா மார்னிங் ஸ்டார். இது பெஸ்ட் வெப்பன். இது ஒரு 8 தான் எடுத்துக்கலாம். அடுத்து என்ன தேவைப்படும்னா ஜெர்க்கி ஒரு 2-3 எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு டைம் ஸ்கல் போய் நீங்கள் ஃபைட் பண்ண போனீங்கன்னா, ஸ்கல்3ல் ஃபைட் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் ஸ்டார் 2 யூஸ் ஆகும். சம்டைம்ஸ் 1.5 யூஸ் ஆகும். ஸோ 8 எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் ஒரு 6 டைம் ப்ளே பண்ணலாம். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்கல்3 விளாட போனால் ஃபஸ்ட்டு நீங்கள் போக வேண்டிய பிளேஸ் இந்த கர்ஸ்ட் அப்சர்வேட்டரி தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கர்ஸ்ட் அப்சர்வேட்டரி மூவ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் ஏற்கனவே இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். அங்கே இருக்க மான்ஸ்டர்லாம் கொண்டுட்டேன். அதை நான் எப்படி கில் பண்ணியிருக்கேங்கிறத நீங்கள் பாருங்கள். நீங்கள் இங்கே இருக்க கோஸ்ட் எல்லாத்தையும் இந்த மாதிரி தான் கில் பண்ணி வச்சுருக்கணும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் கில் பண்ணி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இதுக்குள்ளே ஐட்டம் ஸ்டோர் பண்ண வசதியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மான்ஸ்டருக்குள்ளே ஒவ்வொரு விதமான ஐட்டம் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களால் நிறைய ஐட்டம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மான்ஸ்டரை நீங்கள் கில் பண்ணி ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி இதில் எல்லா ஐட்டத்தையும் ஸ்டோர் பண்ணுறேன். என்னோடய வெப்பன் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு ஃபைட்டுக்கு போகிறேன்னா கொஞ்சம் வெப்பன் மட்டும் நான் எடுத்துகிட்டு போயிட்டு கில் பண்ணிவிட்டு திரும்ப இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிவிடுவேன். இப்படி எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ எல்லா ரிசோர்ஸையும் திரும்ப பேஸ் கொண்டு வந்துடுவேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி விளாண்டிங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் டைம் ரொம்ப கம்மியாகும். சீக்கிரமாக ரிசோர்ஸ் கேதர் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு இந்த கஸ்டமைஸ் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது அவ்வளோ அருமையாக ஒர்க் ஆகும். அதையும் பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்கல்3 நீங்கள் ரிசோர்ஸ் கேதர் பண்ண போனால் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா ரொம்ப முக்கியம், இந்த பெரிஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான இது. அடுத்து எந்த பக்கம் மான்ஸ்டர்ஸ் கம்மியாக இருக்குன்னு பார்க்கணும். அது வழியாக உள்ளே போக ட்ரை பண்ணணும். சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரமாக உங்களால் முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக பாக்ஸை ஓப்பன் பண்ணணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க.
எப்போவுமே செகண்ட் ஸ்லாட்டில் வந்து இந்த கர்ஸ்டு மேஸ் வச்சுக்கோங்க. ஸோ உங்களால் ஈஸியாக கில் பண்ணுறது ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ காமிக்கிறேன். சாரி, எனக்கு மேப் பார்த்து விளாடுங்க. ஏதாவது ஒரு இந்த மாதிரி பெரிய மான்ஸ்டரை ஃபைட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்குள்ளே மேப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ லைஃப் கம்மியான்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் 2 ஷாட்டில் அடிச்சிடலாம். இந்த இருக்குது. இப்போ பாருங்கள், மேக்ஸிமம் இந்த பெரிஸை யூஸ் பண்ணுங்க, ஜெர்க்கி யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் இது யூஸ் பண்ணாமல் விளாட்றது தான் ட்ரை பண்ணுவேன். இப்போ பாருங்கள் கர்ஸ்டு மேஸோட பவரை 1 2 அவ்வளோதான். எப்படி ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா? எப்போவுமே மான்ஸ்டர் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போ இங்கே தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா லீப்பர்ன்ட்டு, ஸோ அதுக்கு அட்டாக் பண்ண போகக்கூடாது. வாவ், அதுக்குள்ளே அடுத்த மான்ஸ்டர் வந்துட்டு, ஸோ அதை முடிச்சிடணும். பின்னாடி என்ன மான்ஸ்டர் இருக்கோ அதை கில் பண்ணணும். அடுத்து இப்போ இந்த இதுதான் இருக்கிறதுலே டேமேஜ் நம்மளை அதிகம் பண்ணும். ஸோ இதை கில் பண்ணிடணும். அவ்வளோதான். இனிமேல் எல்லா பாக்ஸையும் நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டியதுதான். இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம், இது நம்மளோட ஆர்மர்லாம் ரிமூவ் பண்ணி விளாட வேண்டியதுதான். பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு 2 செகண்ட் தான். 2 செகண்டுக்குள்ளே நீங்கள் வந்து எல்லா ஐட்டத்தையும் ரிட்ரீவ் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்படி ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து எல்லா பாக்ஸையும் ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த கார்னருக்கு வந்துடுங்க. எதுக்கு இந்த கார்னருக்கு வர சொல்கிறீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு பாக்ஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஏதாவது மான்ஸ்டர் வரும், இல்லைன்னா ஏதாவது பிளேயர் வந்து வருவாங்க. இப்போ நீங்கள் ஓரத்தில் ஃபைட் பண்ணும்போது நீங்கள் வந்து சேஃபாக விளாட முடியும். கில் பண்ணுற மாதிரி எப்போதுமே 2 மான்ஸ்டர் இருக்குன்னா 2 செக் பண்ணிக்கோங்க. அதை எதை ஃபஸ்ட்டு கில் பண்ணுறங்கிறத முடிவு பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணுங்கள். இனிமேல் ஆர்மர் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. இனிமேல் சாதாரணமாக ஆர்மர் இல்லாமல் நீங்கள் விளாடலாம். பெரிய மான்ஸ்டரை கில் பண்ணுறதுக்கு மட்டும் ஆர்மர் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.